ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் திருவடிகளே சரணம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். இன்று நாம் பார்க்குறது திருக்கோயில் திருப்பணியின் முன்னேற்றம். கருங்கல் கோபுரம் வரை எழும்பியுள்ளது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் பில்லர்களுக்கு அடித்தளம் போடப்பட்டுள்ளது. இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் வால் 3 அடிக்கு 3 அடி 4 அடிக்கு எழுப்பப்பட்டுள்ளது. வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்ட்ரன்ஸ் பாருங்கள், அப்படியே ஒரு தாஜ்மஹால் எழுதிய ஒரு அழகான ஒரு தோற்றமை தருகிறது. இதுதான் என்ட்ரன்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த திருக்கோயில் எழும்புறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தருதுன்னா, எவ்வாறு நம் வீடு கட்டுவதற்கு அந்த சந்தோஷம் தெரியும். நம் கண் முன்னே வீடு ஒவ்வொரு செங்கலாக எழும்பும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆனந்தம் இந்த திருக்கோயில் எழும்பும்போது நமக்கு கிட்டுகிறது. இன்று நாம் பார்க்க போகிற ஒரு அடுத்த கட்டம் என்னென்னா, மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார். மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அனைத்து சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றுவிட்டார். எனக்கு இணையாக ஞானம் சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் ஞானம் கொண்டவர் யாரும் இல்லை என்ற முகப்புடன் ஒரு மனப்பான்மையுடன் 18 வயதிலேயே எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றுவிட்டார். ஆனால் தன் மனதில் ஒரு தேடுதல் இருந்தது, பிரம்ம ஞானம். அது யார் எனக்கு வழங்குவார், யார் எனக்கு குருவாக இருந்து எனக்கு அதை அருள் புரிவார் என்ற ஒரு தேடுதல் இருந்தபோது தான் அவருக்கு கிடைத்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா ஒழிவில் ஒடுக்கம். இந்த ஒழிவில் ஒடுக்கம் யார் இயற்றினார் என்றால் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார். இவர் திருஞான சம்பந்தர் மறைவில் வந்த ஞானகுரு. இவர் சீர்காழியில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி போனோம். அவரும் இதே அரை கிரவுண்டில் இதே அமைப்பில் தான் அவரும் ஜீவசமாதியில் அமர்ந்திருக்கிறார். அவர் திருக்கோயிலும் இதே அமைப்பை தான் கொண்டுள்ளது. மிக அருமையாக அமைந்துள்ளது அந்த திருக்கோயில். அப்படி அவர் கிடைக்கப்பட்ட புஸ்தகம் பார்த்திங்கன்னா ஒழிவில் ஒடுக்கம். அந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அவர் பேரானந்தம் அடைகிறார். அந்த புஸ்தகத்தை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை அந்த புஸ்தகத்தை படிக்கிறார். அந்த பிரம்ம ஞானத்தை அவர் எடுத்து பருகுகிறார். அந்த ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. கிடைத்த பின் அவருக்கு இன்னொரு மிக சிறந்த ஒரு அனுபவம் கிடைத்தது. அது என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன். நண்பர்களே, அன்பர்களே, ஆன்மீக சகோதரர்களே, சிவபக்தர்களே, சித்தர்களின் வழியில் நடக்கும் ஆன்மீக சகோதரர்களே, நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம் சித்தர்களின் திருக்கோயிலோ, இந்த திருக்கோயிலும் நம் எழுப்புவது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகும். அவ்வாறு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நீங்களும் நானும் இந்த மிக சிறந்த ஒரு பணியில் இணைந்து இத்திருக்கோயிலை எழுப்புவோம். பல 100 ஆண்டுகளுக்கு இத்திருக்கோயில் ஒரு நிழலாக, ஒரு பாதுகாப்பாக ஞானத்தை தேடி வரும் பக்தர்களுக்கு, சிவ அன்பர்களுக்கு, ஆன்மீக சகோதரர்களுக்கு இருக்கும் என்ற பரிபூர்ண நம்பிக்கையுடன் கண்டிப்பாக இது இருக்கும், வழி நடத்தும். வாருங்கள், இத்திருக்கோயிலை மிக சிறப்பாக எழுப்புவோம். உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ தர வேண்டும் என்றால் இவர்களில் கீழே தொடர்புக்குன்னு யாருக்காவது நீங்கள் கால் கால் பண்ணுங்கள். இல்லை ஜிபே பண்ணுறேன், யூபிஐ மூலமாக ஜிபே பண்ணுறேன்னா இந்த கியூஆர் கோடுக்கு உங்கள் பணத்தை அனுப்பலாம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். ஐயாவின் பரிபூர்ண அருளோடு அனைத்து செல்வங்களும், உயரிய ஆரோக்கியமாக, உயரிய கல்வி, உயரிய மெய்ஞானமும் பெற்று சந்தோஷமாக வாழ
ஐயாவின் திருப்பாதங்களில் என் சங்கல்பம். வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.